அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு யோகங்கள் தரக்கூடிய சனியும் சந்திரனும் சூரியனும் குருவோட சாரத்தில் இல்லாமல் இருந்தாங்கனாக்கா பொருளாதார ரீதியாக நல்லா ரெக்கவர், ஓரளவுக்கு ஸ்மூத்தான ஒரு அந்யூன்யமான ஒரு சொசைட்டிக்குள்ளே இருக்கிறதுக்கான வாழ்க்கை. திராட்சைன்றது எடை போட்டு எதையுமே தரம் பார்த்து தகுதி பார்த்து பழகிறது, பேசுகிறது. நல்லது செஞ்சால் நல்லவங்களோட அவங்க பயணிப்பாங்க, கெட்டது செஞ்சால் அவங்களோட விட்டு விலகுவாங்க. இந்த மாதிரி தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெறும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி எதை பற்றி பேசலாம் அப்படின்னு பார்க்குறப்ப, விவாகம் நடக்கிறதுக்கும் விவாகரத்து நடக்கிறதுக்கும் எந்த கோள்கள் ஒவ்வொரு ராசி ரீதியாக சம்மந்தப்படுது, எந்த கோள்கள் பலமாகவும் எந்த கோள்கள் பலவீனமாக இருந்தால், அல்லது எந்தெந்த பாவங்களை அது தொடர்பு அடைந்தால் அது விவாகம் அடைகிறதுக்கும் விவாகம் முறிவு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெறுது அப்படின்றத பார்ப்போம். அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப விவாகம் நடக்கிறதுக்கு எந்தெந்த கோள்கள் காரணமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப, பொதுவான தன்மையில் பார்க்குறப்ப 2, 7, 11 விவாகம் நடக்கிறதுக்கும் அது விருப்பமான திருமணமா அப்படின்றது 5ஆம் இடம் தொடர்பு கொள்ளணும். 5ஆம் இடம் தொடர்பு கொண்டாலே அது விருப்பமான திருமணம், அவங்க விரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அதாவது லவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது 3ஆம் இடம் மட்டுமே தொடர்பு கொள்ளுது அப்படின்னம்னாக்கா அது அரேஞ்ச்மெண்ட் திருமணம் நடக்கிறதுக்கான, அதாவது பெரியவங்களால் பார்த்து சேர்த்து வைக்கக்கூடிய திருமணம் இருக்கும். அதே நேரத்தில் 5ம் 3மே கனெக்டிவ் ஆகுது அப்படின்னம்னாக்கா விரும்பியும் இருப்பாங்க, அதே டயத்தில் அதை பெரியவங்க ஏற்று நடத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். அப்போ பொதுவான தன்மையில் பார்க்குறப்ப 2, 7, 11 அந்த ஸ்தானாதிபதிகள் ஸ்ட்ராங்காக இருந்தாலே காலகாலத்தில் அதோட திசாபதிகள் வரப்பவே மேரேஜ் ஆகிடும். ஆனால் விரும்பி தான் திருமணம் பண்ணுறோம். ஆனால் விருப்பமற்ற முறையில் ஏன் நம்ம மனமுறிவு நடக்குது, அதுக்கு எந்தெந்த பாவங்கள் இருக்குது, எந்தெந்த கோள்கள் காரணியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப தான் முறிவு அப்படின்றதுக்கு ரொம்ப ரொம்ப சரஸ்திர உபயம் அப்படின்றதுக்கு கிட்டத்தட்ட பாதகங்களை இவங்கள்லாம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் பாதகங்களை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் அதன் அடிப்படையில் யோகங்களை தரக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு யோகாதிபதியாக இருக்கவர் ஒரு நெகட்டிவான பலன்களை தரக்கூடாதுன்றதெல்லாம் எதுவும் கிடையாது, ஆனால் அது தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் மோரர்லெஸ்ஸு யாருக்கு இந்த மாதிரி தன்மைகள் அதிகமாக இருக்குதுனாக்க, லக்னத்துக்கு சந்திரன்றது 3, 6, 8, 12 இருந்தாலே அவங்க குழப்பமான மனநிலை பெறுறாங்க. அதுவும் அந்த திசாபதி காலங்களில் ரொம்ப சஃபர் ஆகிறாங்க. அப்போ லக்னத்துலேருந்து சந்திரன் போய் 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துல இருந்தால் அவங்க மிகப்பெரிய அளவில் சஃபர் ஆகிறாங்க மைண்ட் வைஸ். ஆனால் இதில் இன்னொன்று என்னென்னா, 7ஆம் பாவாதிபதியை ரொம்ப கவனமாக பார்க்கணும். அவர் 6ஆம் இடத்தோட எந்த வகையிலையும் தொடர்பு கொண்டாலோ, இல்லை 6ஆம் இடத்துக்கு அதிபதி 7ஆம் இடத்தோட எந்த வகையில் தொடர்பு கொண்டாலோ அவங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல அந்யூன்யம் அப்படின்றது பிரேக்கப் ஆகிடுது. அதுவும் எப்போனாக்க எல்லா டைம்லையும் கிடையாது, அதோட திசாபுத்தி காலங்களில் மட்டும்தான் அது மிகப்பெரிய அளவில் தன்னுடைய வயலண்ட்டாக அது செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் அடிப்படையில் பார்க்குறப்போ 6 ஏன் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா, 7ஆம் இடத்துக்கு 12ஆம் விரயஸ்தானன்றது 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்தை தொடர்பு கொண்டாலே அதிகபட்சம் 6 கூட 7 இருந்தால் கூட பெருசாக அவங்களுக்குலாம் அந்த டைம் ஒரு சின்னதாக ஒரு போகிற போக்கில் ஒரு உரசிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதாவது லைஃப்ன்றது அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு காயம்தான் இருக்கும், அல்லது ஒரு ரணம் இருக்கும். ஆனால் 7ஆம் அதிபதி 6ல் இருந்து அதோட தசாபுத்தி நடந்துச்சுனாக்கா கம்ப்ளீட்டாக உடஞ்சிருது. அதாவது லைஃப் பிரேக்கப் ஆகிடுது. லைஃப் பிரேக்கப்னாக்க இதில் மேரேஜ் லைஃப் பிரேக்கப் ஆகிடுது. அதுலேயும் 2 பேர்த்துக்கும், ஒருத்தருக்கு இருந்தால் கூட அவங்க மட்டும் அந்த மனோபாவத்தில் இருப்பாங்க, அவங்க அதில் நோக்கி பயணிப்பாங்க. ஆனால் 2 பேர்த்துக்கும் அதுக்குண்டான தன்மையில் தான் 6ஆம் பாவத்துக்கு தொடர்புடைய தன்மையில் தான் இருக்குன்றப்ப நிச்சயமாக அதனால தான் அது சர்வீஸ் தானோ அப்படின்றதும், அது வேலை வழி முக்கியமான விஷயங்களை மட்டுமே அதை கன்சிடர் பண்ணலாம் அந்த டைம் ஆஃப் பீரியடு. ஏன்னா இன்டர்னல் லைஃபு நல்லா இல்லை அப்படின்னா கேரியர் லைஃப்பை நம்ம சரி பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னாக்க இதை கொஞ்சம் ஆற போடலாம். அதோட தசாப்தி முடிஞ்சதும் அது சரியாயிடும். நம்ம அந்த அளவுக்குலாம் பொறுக்கிறது இல்லை. நம்ம டக்குன்னு அடுத்தது அதாவது வார்த்தைக்கு வார்த்தை அடுத்தடுத்த வார்த்தைகளை நீங்கள் தடிமாக பேச அது என்ன ஆகுதுனாக்கா அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுது லைஃப். அப்போ தான் ரொம்ப நீங்கள் எவ்வளோ பெரிய அளவில் நீங்கள் அறிவுஜீவியாக இருங்க, ஒரு கேரியர் வைஸ் நீங்கள் பெரிய ஜாபில் இருங்க, நீங்கள் பெரிய அளவில் டிகிரி ஹோல்டராக இருங்க, எதுவுமே நோ யூஸ். நீங்கள் வாங்கின பட்டமோ, நீங்கள் படித்த படிப்போ, நீங்கள் இருக்கிற டிசிக்னேஷனோ, நீங்கள் இப்போ வச்சுருக்கிற ஜாபோ அல்லது பிஸ்னஸோ எல்லாமே இன்டர்னல் லைஃப்பில் ஒரு பிரச்சனை, ஒரு டிஸ்பியூட்டு அப்படின்னு வந்துட்டாலே எல்லாமே உங்களை ஏறக்கட்டிடும். உங்களை விட்டு எல்லாமே விலகி போயிடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் டிவோர்ஸை நோக்கி போகக்கூடிய மனிதராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சுற்றத்தாரர்களே உங்கள் கூட நெருங்க மாட்டாங்க.
நல்ல ஒரு அந்யோன்யமான ஒரு ஓப்பனாக எதுவுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு நல்ல விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு உங்களுடைய நெய்பர்களுக்கோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் பார்க்கக்கூடிய வரன்களையோ உங்கள்கிட்ட பெருசாக ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னாக்கா நம்ம வந்து அந்த மாதிரி நெகட்டிவான மைண்ட் செட்டில் இருக்கோம். நம்மளோட லைஃப் பார்ட்னருக்கும் ஒரு நடுவில் ஒரு கேப்பு க்ரியேட் ஆகிட்டுருக்கு. அந்த கேப்பு டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம தான் உங்களுடைய நீங்கள் 2 பேர் தான் அதை டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு காரணியாக சில சம் அதர் பர்சன் உங்களுடைய ரிலேட்டிவை காட்டலாம், ஃப்ரெண்ட்ஸை காட்டலாம், யார் வேணாலும் காட்டலாம். ஆனால் இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்? கிரக ரீதியாக என்ன காரணம்? மைண்ட் செட்டு ரீதியாகவும் இருக்குது. மைண்ட் செட் வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது என்னன்னாக்கா நம்முடைய ஜாதக கிரக நிலைகள் தான். அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை அமையும், அதே மாதிரி எப்படிப்பட்ட மனமுறிவு வாழ்க்கை நிகழறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். துலாம் ராசி நேயர்கள் வந்து எப்படிப்பட்ட இன்டர்னல் லைஃப் உங்களுக்கு கிடைக்கும், அதே மாதிரி எப்படிப்பட்ட தன்மையில் அது இருக்கும், அது எப்படிப்பட்ட தன்மையில் அது முறிக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரங்கள் தான் உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள். இப்போ சித்திரை சுவாதி 2லையுமே பிறக்கிறப்ப உங்களுக்கு அதிகபட்சம் சுவாதியிலையும் பிறக்கிறதுக்கு குரு தசையில் தான் திருமணம் ஆகுன்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது சித்திரைன்றது செவ்வாய்க்கு அப்புறம் ராகு வருவார், ராகுக்கு அப்புறம் உங்களுக்கு குரு வருவார். சித்திரையில் பிறந்தாங்கனாக்கா ராகு முழுமையாக நீங்கள் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ராகுன்றது உங்களுக்கு பலமாக இருந்தாருனாக்கா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பீக்கில் வர்றதுக்கான வாய்ப்புகள், அதாவது நுட்பறிவு நுணுக்கறிவு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா படிக்கும் காலத்தில் மிகச்சிறந்த அளவில் ஏதாவது ஒரு கலை ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் நாலேஜபிள் பர்சனாக இருப்பீங்க. ஏதாவது ஒரு ஆர்ட்ஸு அப்படின்றப்ப ஆர்ட்ஸுனாக்கா ஏதாவது ஒரு கலை தொடர்புடைய விஷயங்களில் அது எந்த மாதிரியான கலையாக இருக்கலாம், உங்கள் வோக்கலாக இருக்கலாம், டான்ஸிங்காக இருக்கலாம், ஒரு ட்ராயிங்காக இருக்கலாம், அல்லது எந்த விதமான தன்மையில் நீங்கள் எனக்கு அந்த இளமை பருவத்தில் ராகு இன்க்ளூட் ஆகிறது அப்படின்றது இப்போ சித்திரையில் 3-4 பாதங்களும் ராகு 1, 2, 3, 4 அதாவது சுவாதி 1, 2, 3, 4 பாதங்களும் வரப்போ கிட்டத்தட்ட மோரல்லஸ்ஸு உங்களுக்கு 25 வயசுக்குள்ளவே இந்த 23 வயசுக்குள்ளவே 20 இன்னும் சொல்ல போனால் 20 வயசுக்குள்ளே தான் வரும். 20 வயசுக்குள்ளவே உங்களுக்கு அந்த டேலண்டடு வந்துடும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஒரு போராட்டம் கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் இருக்கும். அப்போ 20லேருந்து 36 ஆண்டுகள் கிட்டத்தட்ட மோரல்லஸ்ஸு 20 வயசுலேருந்தே ஆரம்பிச்சிடும். அதிகபட்சம் 22 தான் சித்திரை 3ஆம் பாதம்னு துவக்கத்தில் பிறந்தா கூட அதிகபட்சம் 22 வருஷம் தான் உங்களுக்கு ராகு இருக்கும். அதுக்கப்புறம் குரு தான் வரும். அப்போ ராகு ப்ளஸ் செவ்வாயும் பார்த்திங்கன்னா 22 வயசு 22 வயசு அல்லது 20 வயசுக்குள்ளவே உங்களுடைய திறமையின் அடிப்படையில் நீங்கள் எங்கேயாவது சர்வேல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதிகபட்சம் ஏதாவது வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த குரு கொடுத்துருவார். ஆனால் இன்டர்னல் லைஃப்பை கொடுப்பாருனாக்கா அவர் 2 ஏழு கூட செவ்வாயும் லாபஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் தான் டிசைட் பண்ணுவாங்க. அப்போ நெகட்டிவான பீரியடு அதுக்குள்ளே வரக்கூடிய திருமண காலம் அது எப்படி இருக்கும்? அப்போ நெகட்டிவான பீரியடுன்றது குருவோட திசாபுத்தி காலங்களில் கிட்டத்தட்ட ஒரு கஷ்டமான திசையில் ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னம்னாக்கா அந்த திசை உங்களுக்கு வீக்காக இருக்கணும். அப்போ திசை கொஞ்சம் வீக்காக இருக்கணும்னாக்கா செவ்வாய் பலமாக இருக்கணும். செவ்வாய் பலமாக இருந்தாலும் சிக்கல். நீங்கள் வந்து உங்களை நீங்கள் மேன்மைப்படுத்துகிற தண்ணியில் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை நீங்கள் தான் மேன்மைப்படுத்தணும். அந்த மாதிரி தன்மையில் இருப்பீங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ரூடு ரஃபு அந்த மாதிரி ஒரு கேட்டகரியாக இருப்பாங்க. உங்களை விட டாமினேட் பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. அல்லது கண்டும் காணாமல் எப்போ எக்கடை கட்டு போ எப்படியோ போ அப்படின்ற தன்மையில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நீங்கள் தான் அவங்களே அனுசரித்து போனால் தான் உங்களுடைய ஒரு லிவிங் லைஃப் அப்படின்றது ஒரு செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், ஒரு ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த இடத்துல 38 வயது வரைக்குமே நீங்கள் வந்து உங்களுடைய இன்டர்னல் லைஃபு போராட்டங்கள் அதிகமாக சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஜன்ம சாட்டில் இதே குரு பலவீனமாக இருந்தாருனாக்கா பிரச்சனையே கிடையாது. இல்லைன்னா 22ல் ஆரம்பிக்கிறது 38ல் தான் முடியும். உங்களுக்கு நெகட்டிவான தன்மைகள் நெகட்டிவ்னாக்கா அதிகபட்சம் எந்த ஒரு திசை வந்து மிகப்பெரிய அளவில் அனுகூலமற்ற திசையாக இருந்தால் கூட அதுக்குள்ளே வரக்கூடிய யோகாதிபதிகள் இருக்காங்க பார்த்திங்களா. யோகாதிபதினு சொல்லக்கூடியது உங்களுக்கு இந்த சனி தான் யோகாதிபதி, அதே நேரத்தில் சூரியன் தான் யோகாதிபதி. அப்போ சனி சந்திரன் சூரியன் 3 பேருமே உங்களுக்கு அதிகபட்சம் அதோட தசாபுத்தி காலங்களில் மிகப்பெரிய அனுகூலமான பலனை தருவாங்க. ஆனால் கெடுதல் பலன் அப்படின்றது குரு சாரம் பெற்ற எந்த கோளாக இருந்தாலும் அந்த புத்தி வரப்போ உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கும். அந்த பாவத்தின் தொடர்புடைய பிரச்சனைகள் தருவாங்க. 5ல் இருந்தால் பிள்ளைகள் வழி சிக்கல்களை தருது, பிள்ளையே பெரிய பிரச்சனையாக போகிறது, இந்த மாதிரி தன்மைகள் இருக்கும். எனக்கு இந்த இடத்துல யார் மூலியம் உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்றதெல்லாம் இப்போ 4ஆம் இடத்துல இருக்காங்க, குருசாரம் பெற்றவங்க 4ல் இருக்காங்கன்னா உறவினர்களே உங்களுக்கு முதல் எதிரியாக இருப்பாங்க.
5ன்றப்போ பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட டிஸ்பியூட் ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெறுவீங்க. அது பற்றி ஏதாவது பூர்வீக சம்மந்தப்பட்ட தொடர்புடைய சொத்தாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்களே வாங்கின சொத்தாக இருந்தாலும் சரி, அதில் வழக்கு போடுறதோ அல்லது ஏதாவது ஒரு அலிகேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது உறவுகள் அதிகபட்சம் உறவுகள் விட்டு தனியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் பெறுவீங்க. அப்போ திருமண வாழ்க்கை திருமணம் ஆனதுக்கப்புறம் தான் உலகம் நடக்குது. திருமணமான ரிலேட்டிவ் வைஸ் உங்களுக்கு பெருசாக அந்யோன்யமற்ற தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். படிப்பு அதில் ஒரு லேகு. அப்போ குரு சாரத்தில் எந்த கோளும் இல்லாமல் தன்மையில் இருக்கணும். குரு சாரத்தில் அதிகபட்சம் உங்களுக்கு செவ்வாயோ சூரியனோ சந்திரனோ சனியோ பெறாமல் இருந்தாங்கனாக்கா அழகான வாழ்க்கையை பெறுவீங்க. குரு சாரத்தில் இந்த யோகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனியும் செவ்வாயும், செவ்வாய்ன்றது உங்களுடைய திருமண நபரை சொல்லக்கூடியது. குரு சாரத்தில் செவ்வாய் இருந்தாருனாக்கா அல்லது குரு வீட்டில் செவ்வாய் இருந்தாருன்னா கூட அதிகபட்சம் நீங்கள் பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அப்புறம் விட்டு பிரிஞ்சு போகிறதோ அவங்கள விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது டைவர்ஸ் வாங்கிட்டு நீங்கள் விலகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அப்படின்றப்ப புதன் தான் இந்த இடத்துல 9-12 கூடையவரை ஆக்டிவேட் பண்ணுவார். அவர் உங்களுக்கு சாதகங்களை தருவார். மல்டிபிள் மேரேஜ் தரதுக்கோ அல்லது அடுத்து திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது ஒரு இணைவு தரதுக்கான வாய்ப்புகளோ பெறுவார். அதாவது அந்த மாதிரி ஜாதக அமைப்புகள் இருந்தால். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு யோகங்கள் தரக்கூடிய சனியும் சந்திரனும் சூரியனும் குருவோட சாரத்தில் இல்லாமல் இருந்தாங்கனாக்கா பொருளாதார ரீதியாக நல்லா ரெக்கவர், ஓரளவுக்கு ஸ்மூத்தான ஒரு அந்யூன்யமான ஒரு சொசைட்டிக்குள்ளே இருக்கிறதுக்கான வாழ்க்கை. இல்லைனாக்கா உங்களுக்கு செவ்வாய் மட்டும் குருவோட சாரத்துலையோ குரு வீட்டிலனாக்கி மீனத்திலையோ இருந்தாலோ அல்லது மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசில் இருந்தாருனாலோ நிச்சயமாக உங்களுக்கு இன்டர்னல் லைஃப்ன்றது ஒரு பெருசாக ஒரு நல்ல லைஃபாக அமையறதுக்கான வாய்ப்பு 38 வயசு வரைக்குமே இல்லை. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் சகிச்சுக்கோண்ணா, அதுக்குள்ளே பழகிடுவேண்ணா அப்படின்றலாம் கிடையாது. நீங்கள் பழகினாலும் சரி பழகாட்டியும் சரி, நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி, அந்த மாதிரி காலகட்டத்துக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ரொம்ப ரொம்ப டயக்னஸ்ன்றது நம்முடைய லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னா போதும். எல்லாத்தையுமே எப்பயுமே ஒரு வியாதியை நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னா கூட நம்ம உடம்பு அதுக்கு உண்டான தயார் தன்மையில் இருக்கணும். அப்போ ஏதாவது அக்செப்ட் பண்ணணும். எனக்கு எதை போட்டாலும் எனக்கு செரிக்கும் தன்மையில் என்னுடைய செரிமான மண்டலம் இருந்துச்சுனாக்கா நான் எதை வேணாலும் சாப்பிட்லாம். எனக்கு வாமிட் வராது, லூஸ் மோஷன் பார்க்காது, அந்த மாதிரி. அப்போ எனக்கு ஆரோக்கியமான தன்மையில் இருக்கும் பொருட்டு நான் எதை வேணாலும் உண்ணலாம். அல்லது நல்ல ஒரு மூடில் இருக்கிறப்ப யார் எதை சொன்னாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன், அந்த மாதிரி. அப்போ உங்களுடைய ஹெல்த் வைஸும் வெல்த் வைஸும் நீங்கள் நல்லா இருக்கணும்னாக்கா உங்களுக்கு சுக்கிரன் மட்டும், அதாவது அங்ககீனம் ஆகாமல் பங்கம் ஆகாமல் சுக்கிரன் பலமாக இருந்தார்னா போதும். இந்த இடத்துல செவ்வாய் பலவீனப்படுறதுன்றது நல்லதல்ல. அதிகபட்சம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் போய் 2-7 கூடிய செவ்வாய் மறையிறது அல்லது நீசம் பற்ற தன்மையில் வாழ்கிறது. நீசம்னாக்க 10 போய் நீசமாகிடுவார். அல்லது 6ஆம் இடத்துல இருந்தால் நிச்சயமாக உங்களுக்குள்ள பிரிவு அந்த செவ்வாயோட திசா புத்தி காலங்கள்லையோ அல்லது செவ்வாய் எந்த ஸ்டாரில் நிற்கிறாரோ அந்த ஸ்டாரில் அதுக்குண்டான தன்மைகள் குரு ஸ்டாரில் நிச்சயம் நிற்கக்கூடாது. நிச்சயம்னா அந்த காலகட்டத்தில் ஒரு பிரிந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது அதே செவ்வாய் சுக்கிரன் வீட்டில் இருந்தார் அல்லது சுக்கிரன் சாரம் பெறாரு அப்படின்னம்னாக்கா அவங்களுக்கும் உங்களுக்கும் விவாகரத்து வழக்கு வர்றதுக்கான வாய்ப்போ அல்லது அந்த பார்ட்னராக இருந்தால் கூட லைஃப் பார்ட்னர் யாராக இருந்தாலும் அவங்களோட விலக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு, கருத்துக்கு மோதல் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அப்போ செவ்வாய் தான் ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய பிளானட்டாக இருக்கும் உங்களுடைய ராசியில். அந்த செவ்வாய் உங்களுக்கு அனுகூலமான தன்மையில் இருந்தாருன்னா உங்களுடைய சுக்கிரன் சாரத்தில் இருக்கக்கூடாது, பட் சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கக்கூடாது. அவர் தனித்தன்மையில் இருக்கணும். தனித்தன்மையில் இருக்கணும்னாக்கா ஒன்று 4ஆம் இடத்துல இருக்கலாம், ஒன்று 5ஆம் இடத்துல இருக்கலாம். அது சனியோட வீடு தான் இருந்தாலும் நல்லது. அல்லது 10ஆம் இடத்துல உங்களுக்கு நீசம் பெற்ற தன்மையில் இருந்தால் கூட அவர் சந்திரனுடைய வீடாக இருக்குது. அப்போ சந்திரன் சூரியன் செவ்வாய் சனி பங்கம் இல்லாத தன்மையில் இருந்தால் உங்களுடைய இன்டர்னல் லைஃப்ன்றது ஓரளவுக்கு சுபிச்சமாக இருக்கும். அது 36 வயசுக்கு பிறகு நலமாகவும் வளமாகவும் இருக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வெல் செட்டில் பர்சனாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். போராட்டன்றது உங்களுக்கு 36 ஏஜ் வரைக்கும் தான். ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய சுய அறிவின் அடிப்படையிலையும் சுய முயற்சியின் அடிப்படையில் தான் உங்களை நீங்கள் சர்வைவல் பண்ணுவீங்க. ஏன்னாக்கா அதனால தான் லோகன்றது திராசு கூட உங்களுக்கு தொலாத்து கொடுத்துருக்காங்க. அது திராசுன்றது எடை போட்டு எதையுமே தரம் பார்த்து தகுதி பார்த்து பழகிறது பேசுகிறது. நல்லது செஞ்சால் நல்லவங்களோட அவங்க பயணிப்பாங்க, கெட்டது செஞ்சால் அவங்களோட விட்டு விலகுவாங்க. இந்த மாதிரி தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெறும். அதுவும் உங்களுடைய நுட்ப அறிவுக்கு காரணமே உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய ராகு தான், அதாவது சுவாதி தான். எனக்கு ஸ்பீடு வந்தால் கூட நியாய தர்ம நேர்மை அப்படின்னு பார்க்கக்கூடியதுக்கு குரு உங்களுக்கு ஆல்ரெடி அவர் பகைப்பெற்ற சாணாதிபதி 3ஆறு கூடையவர். அவர் பலவீனமாக இருந்தார்னா போதும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலமான இல்லற லைஃப்பை அவர் செட் பண்ணி தருவார். இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுடைய எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும்
கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை போட்டு உங்களுடைய கேள்விகளையும் பதிவிடுங்க. நான் அதிலே பதில் அளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதிகபட்சம் எல்லாத்துக்கும் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். பட் நேரம் இன்மையின் காரணமாக நான் சில கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் போயிடுவேன். வருத்தப்படாதீங்க. அடுத்து ஒரு டைமில் நீங்கள் கேட்கும் பட்சத்தில் அதில் பதிலளிக்க தயாராக இருக்கேன். மேலும் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும், அதை டீட்டெயிலாக நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னாக்க திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். யாரும் தயவுசெய்து கால் பண்ணாங்க, எடுக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த மெசேஜிலே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் ப்ளஸ் உங்களுடைய கேள்விகள் என்னவோ அதையும் கேட்கும் பட்சத்தில் அதுக்கு டீட்டெயிலாக அதுக்குண்டான ஃபார்மாலிட்டிஸ் என்ன இருக்கோ அதை கம்பெனிலேருந்து அனுப்புவாங்க. அதை கீப்பப் பண்ணும் பட்சத்தில் நீங்கள் நிச்சயமாக டீட்டெயிலாக உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன விதமான சந்தேகத்தில் இருக்கீங்க, எந்த விதமான பிரச்சனையில் இருக்கீங்க, அந்த பிரச்சனையில் சொல்யூஷன் என்ன, அதை விட்டு எப்போ மீண்டு வர முடியாதா, வர்றதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது, அதுக்கு சோர்சஸ் என்ன, எந்த ஆண்டு நடக்கும், எப்படிப்பட்ட வாழ்க்கையில் தன்னிலை இருக்கும் அப்படின்றத சந்தேகம் இல்லாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். அதாவது வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பதில், சரியான பதில், தெளிவான பதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நன்றி, வணக்கம்.